இருங்க வெளியில இருங்க இதெல்லாம் வேண்டாம் கேட் சார் ப்ளீஸ் வாங்க வாங்க தினேஷ் ப்ரோ நான் வீடியோ இது லொகேஷன் எங்க லொகேஷன் வர சொல்றேன் நீங்க சண்டை போட முடியாதுங்க அம்ச்சி விடுறேன்னு சொல்லிட்டு நீங்க ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கீங்க என் லைஃப் போயிட்டு இருக்கேன் கோல்ட் சூசைட் பண்றேன்னு சொல்றாங்க நான் இங்கே சூசைட் பண்ணுவேன் இவங்க செட் பண்ணி இதுக்கு ரெஸ்பான்சிபிள் இவர்தான் சரிங்களா நேத்து நான் வந்து இப்படி தான் சண்டை போட்டு அந்த ஷூட்டிங் லொகேஷன் நல்லா கேட்டீங்க ஷூட்டிங் லொகேஷன் ஃபேமிலி பிரச்சனை அவங்க வெளியில தான் வச்சுக்கோ வெளியில வர சொல்லுங்க அப்போ உடனே வர சொல்லுங்க ஒளிச்சு வச்சு கூடாது வெளியில வர சொல்லுங்க நான் அனுப்பிச்சுறேன் அண்ணா வெளியில வர சொல்லுங்க எனக்கு எல்லாம் இடைஞ்சலா இருக்கும் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு நான் மத்தவங்க இடைஞ்சல் பண்ணல பாருங்க பொறுமையா சொல்லுங்க நான் செஞ்சுறேன் நானும் சத்தம் போடல நீங்க வந்து இங்க இருந்து வந்து அலர்ட் பண்ண நினைச்சீங்க வெளிய வர சொல்லுங்க அவர் அங்க இருக்கிற வெளிய வர சொல்லுங்க சொல்றேன் இப்படிதான் நேத்து இப்படிதான் சண்டை போட்டாங்க என்ன உள்ள விடுறதுல அவர் அங்க தான் நின்னுட்டு இருக்காரு வர சொல்றேன் நீங்க வெளியில வந்து பேசுங்க உங்க ஃபேமிலி பிரச்சனை இது ஷூட்டிங் நாளே போயிட்டு இருக்கு ஷூட்டிங் போயிட்டு மத்த இடைஞ்சலா வரலங்க நான் ஷூட்டிங் கிடைக்க வரல அவரை வச்சு நீங்க ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கீங்க எங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வந்து 3 வருஷமா வெளிய வந்து பேசுங்க வெளிய 3 வருஷமா நடந்துட்டு இருக்கு வெளியில வச்சு பேசுங்க அவரை வெளியில வர சொல்லுங்க அப்போ நீங்க ஷூட்டிங் உங்களுக்கு ஓகே எனக்கு என் லைஃப் பார்க்கணும்ல என் குழந்தை பாருமா வெளிய அனுப்பிச்சுறேன் நீங்க வர சொல்லுங்க அவரை வர சொல்லுங்க அவர் வர என் பர்சனல் கிடையாது வெளிய வர சொல்லுங்க அவரை அங்க நின்னுட்டு இருக்காரு இப்போ உள்ள அப்படி இல்லமா ஒரு விஷயம் அவர் உங்களுக்கு வர்க் போயிட்டு இருக்கா முடிஞ்சா உடனே அனுப்பிச்சுறோம் இப்ப நான் இப்படி தான் பேசுறேன் உள்ள இருக்கவங்க யாரு உள்ள இருக்கிறது யாரு என்னோட ஹஸ்பண்ட் ஐயப்பன் அவர் பேரு கணக்கணக்காரங்களை நடிச்சிட்டு இருந்தாரு இப்ப கையில நடிச்சிட்டு இருக்காங்க அவர் வந்து இப்ப குழந்தைய வந்து பாத்துக்கிறது இல்லைன்னு சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது இல்ல இங்கேயும் எனக்கு ஒரு பதில் சொல்றது இல்ல இங்க வந்தா ஒரு டோப் அடிச்சுட்டு அந்த மாதிரி மயக்கமா இருப்பாருங்க தூங்கிட்டே இருப்பாரு இங்க எனக்கு ஒரு வழி சொல்றது இல்ல வீட்டுல போய் என்னோட அப்பா அம்மாக்கு போன் பண்றது நான் இவரை டைவர்ஸ் பண்றேன்னு சொல்றது ஏன் என்ன பிடிக்கல ஒரு காரணம் சொல்றது இல்ல ஷூட்டிங் வராரு 20 நாள் வீட்டுக்கே வரலங்க எனக்கு ஒரு காசு சம்பாதிச்சு இவர் வந்து இங்க சம்பாதிச்சு எதுவுமே இல்லை எப்போ கேட்டாலும் காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காருங்க நேத்து எங்க அப்பா அம்மா கால் பண்ணிருக்காரு என் பொண்ணு வந்து என்னாலதான் சண்டை நான் சூசைட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேங்க எழுதி வாங்கிட்டாங்க பண்றாரு நீங்க வந்து நியாயம் பேசுறீங்களா மரியாதை பேசுங்க உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் இருக்கு நியாயம் பேசுங்க நீங்க அதை அனுப்பி வைங்க எதுக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க உங்க வேலையை பார்த்துருக்கீங்க நீ ஓல ಹೋಗು எங்க ಅಲೈಸಿ ಬೇಡ எங்க ಇಲ್ಲಿ ಅಲೈಸಿ ಅಲ್ಲಿ ಅಲೈಸಿ ಪೈತಿಕ್ಕಿಂಗ ನೀ ಓಲಕ್ಕೆ ಹೋದೆ என் பேர் பிந்தியா நான் வந்து ஆக்டர் ஐயப்பனோட ஒய்ஃப் அவர் வந்து மூர்த்தியா நடிச்சிட்டு இருக்காரு கயல் சீரியல்ங்க அவர் 3 வருஷமா வந்து கொஞ்சம் வீட்டுக்கு எதுவுமே காசு தரது இல்ல குழந்தையும் சரியா பாத்துக்கிறது இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது இல்லைங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு நான் ஆளாயிருக்கேங்க அதனால நான் கடைசியா வந்து இப்போ ஒரு 2 மாசமா ரொம்ப அக்ரெசிவா மாறிட்டாருங்க சோ நான் அதனால வீட்டுக்கும் வர்றது இல்லைங்க 20 நாள் நான் இதனால கயல் ஷூட்டிங் செட்டுக்கு தான் வந்திருக்கேங்க இப்போ ஒரு நியாயம் கேட்கலான்னு வந்தா என்ன உள்ளே விட மாட்டேங்கிறாரு என் புருஷன் கிட்டையும் யாருமே பேச விட மாட்டேங்கிறாங்க கேட்டு இழுத்து மூடுறாங்க அது ஒரு நியாயமாவே இல்ல கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் என்ன மன உளைச்சு என்னையும் பண்றாரு என் குழந்தைக்கும் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க வீட்டுக்கு வந்தாருன்னா ரொம்ப குடிச்சிட்டு தான் வருவாரு ட்ரக் அபியூஸ் பண்ணிட்டு தான் வருவாருங்க ஆனா என்னை வந்து எதுவுமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன்னு சொல்றாருங்க என் குழந்தைக்கும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வீட்டுல வந்து எல்லா பொருளையும் உடைக்கிறாருங்க அப்புறம் என்னையும் அடிக்கிறாரு என் குழந்தைய கெட்ட வார்த்தை திட்டுறாரு நீ ஏன் எனக்கு பிறந்த உன்னாலதான் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு எங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி நான் டைவர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாருங்க அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்குங்க அதனால டைவர்ஸ் பண்றேன்னு சொன்னோன்னே எங்க அப்பா அம்மா பயந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டலா தான் போயிட்டு இருக்காங்க நானுமே 3 தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டேங்க அதுக்கு எந்த தீர்வும் இல்லைங்க ஒரு தீர்வு காணவே முடியல 3 வருஷமா இந்த கையில நடிச்சுதான் என் வாழ்க்கையை போச்சுங்க இதுக்கு முன்னாடி சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க இங்க வந்து ட்ரக் அபியூஸ் எல்லாமே நடக்குது வரும்போது எல்லாமே வந்து குடிச்சிட்டு வருவாரு ஒன்னும் ட்ரக் அபியூஸா பண்ணிட்டு வராருங்க இதை கேட்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடுறாங்க இப்ப கூட கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்ன உள்ள விடாம சோ இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லை அதனாலதான் இன்னைக்கு நான் மீடியாவை கூப்பிட்டு வந்துட்டேங்க எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு வேணும் இந்த கயல் சீரியல் எங்களுக்கு வேண்டாங்க எனக்கு எங்க குழந்தைக்கு ஒரு அப்பாவா இருந்தா போதுங்க அவரே சொல்லியிருக்காரு குவான்டர் பக்கமா போய் 10,000 15,000 நான் வந்து வாழ்க்கை நடத்திக்கிறேன் என் குழந்தைக்கு அப்பாவா நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க ஆனா இவர் வரவே மாட்டேங்கிறாரு இது 2 மாசமா நான் கேட்டு இருக்கிறதுனால குழந்தை இங்க வந்து அட்லீஸ்ட் ஸ்கூல் சேர்த்துங்கன்னு சொன்னதுனால அவர் வீட்டுக்கே வராம எஸ்கேப் ஆயிட்டு இருக்காருங்க அப்ஸ்காண்ட் ஆயிடுறாருங்க
அவர் இங்கதான் வந்து பிடிக்க முடியும். இங்க வந்தாலுமே யாரும் கேக்குறது இல்ல. இங்க நீங்க So, எத்தனை நாளா வரீங்க? நான் ஒரு 3 நாளா வந்துட்டு இருக்கேங்க. 3 நாளாவே அவங்க வந்து வந்துட்டு இருக்கேன். என்ன வந்து விடுறது இல்ல இவங்க உள்ள. சோ எனக்கு இது ஒரு தீர்வு வேணுங்க. உள்ள வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஷூட்டிங் இல்லன்னு சொல்லிட்டாங்க. நேத்து நான் புடிச்சேங்க. அவங்க வந்து இங்கெல்லாம் சண்டை போடாதீங்க, இது குடும்ப விஷயம், நீங்க இங்க சண்டை போடக்கூடாது, நீங்க இங்க ஷூட்டிங், நீங்க வந்து இங்க வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து கேட்டை இழுத்து மூடுறாங்க. நான் ஒரு சண்டை போடுறதுக்கோ கையல் நிறுத்ததுக்கோ வரல. என் வாழ்க்கைக்கு ஒரு வந்து ஆன்சர் பண்ணணும். அவர் தான் குழந்தை கொடுத்தாரு, அவர் தான் கல்யாணம் பண்ணாரு என்ன, அவரை பார்க்கணும் எனக்கு. அவர் இப்படியே பண்ணிட்டு இருக்காருங்க. ஒன்னா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஒன்னா இப்படி கேட்டை இழுத்து மூடுறாங்க. எனக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு வேணுங்க. குழந்தைக்கு ஒரு தீர்வு வேணும். ஏன்னா ஸ்கூல் போடணுங்க இப்போ எனக்கு. சோ எனக்கு தயவு செஞ்சு இந்த கயல் சீரியல் எனக்கு வேண்டாங்க. எங்க குடும்பத்துக்கு விட்டுருங்க. நாங்க எப்படியோ பொழைச்சு போறோம். இந்த கயல் சீரியல்னால என் வாழ்க்கையே போச்சுங்க. தயவு செஞ்சு உள்ள நடக்குதுன்னு எனக்கு தெரியும்னா ப்ளீஸ் விடுங்க, ப்ளீஸ் விடுங்க, விடுங்க, விடுங்கண்ணா. ஷூட்டிங் விடுங்க. நிப்பாட்டுறதுக்கு இல்ல, ரைட்ஸ் இல்ல, கிடையாது. எனக்கு rights கிடையாது தெரியும். இல்ல நீங்க வந்தாலும் Please விடுங்க. நானும் பேசிட்டு இருக்கேன். நீங்க நிப்பாட்டுறது ப்ளீஸ் நான் விடுங்க, என்ன தொடாதீங்க, என்ன உங்களுக்கு என்ன தொடாதீங்க. வேணும்? வருவாரு. உங்களுக்கு எவ்வளவு நேரம் டைம்? இல்ல அவர் எதுக்கு வச்சு அனுப்புங்க. இல்ல அனுப்பிச்சு விடுறேன். இல்ல அவரை எடுத்து அவரை விடுங்க. அவரை விடுங்க. நான் அப்படி சொல்றேன். நான் ஆளோட எப்படி கிடையாது. நான் விட மாட்டேன். நீங்க எப்படி விடாம இருப்பீங்க? நீங்க யார் ஃபர்ஸ்ட்? நீங்க வெளிய நான் அவரை கொண்டாட்டி அவரை வெளிய வர சொல்லுங்க. உங்களுக்கு வெளிய அனுப்பிச்சு அதெல்லாம் விடுறேன். முடியாது. நான் வெளிய ஆளு வெளிய உள்ள ஆளோட கிடையாது. அவர் ஏன் எடுக்கிறீங்க? எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க இல்லையா? அவரை தயவு செஞ்சு இது பண்ணுங்க. என்ன சொல்றாங்க? அண்ணா, please, அவரை விட சொல்லுங்க. நான் கம்ப்ளைன்ட் பண்ணா வேற மாதிரி ஆயிடும். நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நான் வர சொல்லுங்கண்ணா, வர சொல்லுங்க அவரை வெளியில. காணா பத்தி சொல்லிடுவாங்க. சரிங்கண்ணா, ப்ளீஸ் அவரை வர சொல்லுங்க. அண்ணா ப்ளீஸ் அவரை வர சொல்லுங்க. அண்ணா நான் வர சொல்லுங்க உங்களுக்கு ப்ளீஸ். டீசன்ட்டா போற வச்சிருக்கேன். அண்ணா டீசெண்டா தான் நானும் உட்கார்ந்திருக்கேன். அவரை வந்து எடுக்கிறீங்க. நேத்து கூட நான் வரும்போது என்ன லாஸ் அனுப்பிட்டீங்க. இன்னைக்கு விட்டுட்டேனே எனக்கு லாஸ் 3 லட்சம் லாஸ். உங்களுக்கு லாஸ் நீங்க நான் எனக்கு தெரியுதா? வாழ்க்கை லாஸ். அது நீங்க நாளைக்கு பாத்தீங்க. அத எப்படி நான் நாளைக்கு பார்க்க இன்னைக்கு முடியும்? என்ன பண்ண போறீங்க? ப்ளீஸ் நான் விடுங்க. இது தப்பு. அது ஷூட்டிங் நிப்பாட்டுறது தப்பு. ஷூட்டிங் நான் நிப்பாட்டல. அவரை எழுப்ப சொல்லுங்க. அவரை எடுத்து தான் அனுப்புறேன். ஒரு சீன் இருக்கு, நான் முடிச்சு தான் அனுப்புறேன். இல்லண்ணா இது வேண்டாம். சரியில்லைண்ணா. ரொம்ப தப்பு. அண்ணா ரொம்ப இது பண்ணாதீங்க. நான் இதெல்லாம் நீங்க என்னோட பண்ணாதீங்க. வாழ்க்கை 14 வருஷம் நான் விட்டு கொடுத்துருக்கேன். விட்டுருங்க ப்ளீஸ். இது பாருங்க. ப்ளீஸ் நான் அவரை விட சொல்லுங்க. அவரை விட சொல்லுங்கண்ணா. உங்களை வேலை அனுப்பல சரிப்பட்டு வராது. நான் தான் போலீஸ்